வணக்கம். ஹரணி லா சர்க்கிள்ல இருந்து நான் உங்க அட்வொகேட் ஃப்ரெட்ரிக். நாம ஹரணி லா சர்க்கிள்ல ஒரு நியூ ஃப்ரீ இனிஷியேட்டிவா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்துற சிவில் ஜட்ஜ் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்க ஈஸியா கிளியர் பண்ணிடுறீங்க. நிறைய அட்வொகேட்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடுறீங்க. ஒரு சில பேர் ப்ரிலிம்ஸே கஷ்டம்னு ஃபீல் பண்றீங்க. கவலைப்படாதீங்க. ஹரணி லா சர்க்கிள்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 6 மந்த் கோர்ஸ் தான். இந்த 6 மாசம் முடிவுல ப்ரிலிம்ஸுக்கு நான் ரெடி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கும் ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர்டா இருக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் எலிமினேட் ஆயிடுறீங்க மெயின்ஸ்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதது. டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ளீடிங்ஸ் அப்படின்னு 4 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்டையும் ஒரே பேப்பர்ல 4 பகுதிகளா கேட்கறாங்க. இந்த 4 பகுதிகள்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க முழுமையா ஆன்சர் பண்ணணும். முழுமையான்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் கொடுப்பாங்க. இத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அந்த சாய்ஸஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்க அட்டன் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வந்து வரும். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய அட்வொகேட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பண்ற ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, முதல் 2-3 பகுதிகளுக்கு ஹையர் கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறீங்க. ரொம்ப யோசிச்சு டீட்டெயில்டான ஆன்சர் எழுதுறீங்க. உண்மையாவே உங்க ஆன்சர்ஸ் நல்லா தான் இருக்க போகுது. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க கடைசியில இருக்கிற ஒரு 4 கொஸ்டினை விட்டுட்டு வர்றீங்க. விட்டுட்டு வரதோட விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல 25 மார்க்குக்கான மார்க் போயிரும் முழுமையா. ஒரு மார்க் கூட வராது. நீங்க எழுதுனதுல 75 மார்க்ல 50 மார்க்குக்கு கம்மியா தான் வரப்போகுது. நீங்க 25 மார்க்கை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 100% செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சரை எழுத ஆரம்பிக்கிற ஸ்கில் கொண்டு வரணும். ப்ரிலிம்ஸ் மாதிரி இல்லைங்க மெயின்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதும் போது நீங்க கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா, கொஸ்டினை 3-4 பகுதிகளா பிரிக்க ஆரம்பிக்கணும். வாட், ஹவு, வென், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இவாலுவேஷன் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், 6 விதமா பிரிக்கிறோம் கொஸ்டின்ஸ். ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்பிளைனிங் அப்படின்ட்டு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு கொஸ்டின்ஸ் பிரிக்கிறதுல. இதுல எந்த விதமான கொஸ்டின் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் கேட்டிருக்காங்களா, இவாலுவேட் கேட்டிருக்காங்களா, டிஃபைன் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்களா, டிஸ்டிங்விஷன் கேட்டிருக்காங்களா, யூ ஷுட் பி ஏபிள் டு லிஸ்ட் அவுட், லிஸ்ட்னு கேட்டிருக்காங்களா. லிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ சப்ஜெக்ட். இமீடியட்டா உங்களுக்கு என்ன எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வரணும் இல்லைங்களா. அப்ப எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சினாப்சிஸ் ஞாபகம் வரணும். சோ இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸ், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ளீடிங்ஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் அப்படின்ற வீதம் கொஸ்டின் வித் சினாப்சிஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த சினாப்சிஸை நீங்க என்ன பண்ண போறீங்க வீட்டுல உட்காந்து அப்படின்னா, நம்ம சேனல்ல இந்த கொஸ்டின்ஸ் வித் சினாப்சிஸை பார்த்துட்டு டெய்லி 3 கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு 200 to 300 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் ஆன்சர் ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ல கேட்டா ஷார்ட் ஆன்சருக்கு ஏத்த மாதிரி என்ன எழுதணுமோ எழுதுங்க. இன்ட்ரடக்ஷன் பார்ட் அண்ட் கன்க்ளூஷன் பார்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சர் பார்ட்டுக்கு டைரக்டா போயிடுங்க. பெரிய ஆன்சரா கேட்டாங்க, பெரிய கொஸ்டினா கேட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்ட்ரடக்ஷன் டு கன்க்ளூஷன் எழுதுங்க. சிம்பிள். ஆனா நீங்க ரெடி பண்ணி வைக்க போற மெட்டீரியல் உங்களோட மெட்டீரியல். அது யாரும் சொந்த கொண்டாட முடியாது. நான் ரெடி பண்ணேன், நான் எக்ஸாம் எழுதினேன், நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னு கான்பிடென்ட்டா உங்களால சொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா. அப்ப சோ டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், briefly explain and evaluate the distinctions between wrongful restraint and wrongful confinement. Briefly explain and critically evaluate the provisions of IPC and judicial decisions. இது வந்து சிபிசி கீழே நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது சில நேரங்கள்ல ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா ஜட்மெண்ட் ரைட்டிங் இப்ப ஐபிசி வந்து சிலபஸ்ல இல்ல மெயின்ஸ்ல அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது.
ஏன் சொல்ல முடியாதுன்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல கிரிமினல் ஜட்மெண்ட் எழுதும் போது உங்களுக்கு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டி இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனுக்கு கீழே ஒரு ஐபிசில இருக்கிற ஒரு அஃபென்ஸ் என்னெல்லாம் பண்ணா அந்த அஃபென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் உங்களால சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணவே முடியும். சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் எழுதும் போது நீங்க சார்ஜஸ் லாஃபுல்லி வாரண்டடா இல்லையா அப்படின்னு எப்படி எழுத போறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கிரிப்டிவா படிச்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் சிஆர்பிசில நீங்க அங்க ஒரு ஐபிசி ப்ரொவிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணி எக்ஸாம்பிளா எழுதுனீங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் நான் ஈடுபட போறேன். நம்ம சிஆர்பிசியில ஐபிசியும் சேர்த்து கவர் பண்ண போறோம். அதே மாதிரி சிபிசியில உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி லா கொஸ்டின்ஸ் அங்கங்க இடைக்கிடைக்கு வரும். பிகாஸ் நமக்கு வந்து சிபிசில இஷ்யூஸ் எழுதும்போது சில நேரங்கள்ல வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் கேட்கறாங்க. அந்த டைம்ல நமக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு கூட தெரியாம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். யோசிக்கலாம் டைம் இல்லைங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னே கை எழுதிக்கிட்டே இருக்கணும். யோசிக்க ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா 5 நிமிஷம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் யோசிக்கிறதுல போகுதுன்னு வைங்க. 20 கொஸ்டின் 25 சார் போச்சா 100 நிமிஷம். 100 நிமிஷம் என்ன ஆகுது? 1 மணி நேரம் 40 நிமிஷம் போச்சு எக்ஸாம்ல. யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யோசிக்கலாம் டைம் இல்லை. உங்களுக்கு பாதி டைம் தான் எழுதுறதுக்கு இருக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா. யோசிக்காம ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்குதான் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற மெயின்ஸுக்கு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 2 monthsல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நீங்க இன்ட்ரோடக்ஷன் லைட்டா wrongful restraint and confinement வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆன்சரா அதை எழுதணும். ரெண்டாவது wrongful restraintோட டெஃபினேஷன் என்ன ஐபிசில அப்படின்னு எழுதிடுங்க. டெஃபினேஷன் ஆஃப் wrongful confinementயும் டெஃபினேஷனா வந்து நோட் புக்ஸ்ல ஆன்சர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன, பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க காமனான இருக்கிற விஷயங்களை எழுதாதீங்க எப்பவுமே. உங்களுக்கு வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் wrongful restraint and wrongful confinement கேட்கல. கொஸ்டினை தெளிவா கவனிங்க. வாட் ஆர் த டிஸ்டிங்ஷன்ஸ், வேறுபாடுகள் என்னன்னு கேட்கிறாங்க. வேறுபாடுகள் எழுதும் போது காமனா இருக்க சில விஷயங்களை வந்து விட்டுட்டு வேறுபாடுகளை மட்டுமே எழுதுங்க. டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். நிறைய டைம் சேவ் ஆகும். டேப்லர் காலம்லாம் போடுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஒருவேளை போடுறீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு பென்சில் வச்சு கோடு போட்டுட்டு இருக்காது. எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பெண்ணை வச்சு வேகமா ஒரு கோடு போட்டுட்டு, இல்ல பென்சில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பென்சில் வச்சுக்கோங்க. வேகமா ஒரு கோடு போட்டுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி லைன்ட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். கோடு கோடா தான் இருக்கும். நீங்க அதுல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்கும். வெர்டிகல் லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகமா டிரா பண்ணிட்டு கரெக்டா ஹெட்டிங் எழுதிட்டு ஆன்சருக்குள்ள போங்க. ஆன்சர்ஸ் எழுதும் போது தயவு செஞ்சு மல்டி கலர் பென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் அண்ட் ப்ளூ நான் யூஸ் பண்றேன். மாத்தி ஹெட்டிங்க்கு பிளாக் எழுதுறேன், இல்ல ஆன்சருக்கு ப்ளூ எழுதுறேன், இல்ல ஹெட்டிங்க்கு ப்ளூ எழுதுறேன், ஆன்சருக்கு பிளாக் எழுதுறேன். மாத்தி யூஸ் பண்ணாதீங்க. மாத்தி எழுதுறவங்க நிறைய நேரங்கள்ல 4-5 கொஸ்டின் விட்டுட்டு வர மாதிரி இருக்கு. அதனால அந்த தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. மைண்ட்ல வந்து அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ அப் பண்ணீங்க அப்படின்னா 100% அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்டிங்ஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்ஷன் மட்டும் எழுதுங்க. அது 2 வரியா இருந்தாலும் பரவாயில்ல. ரெஸ்ட்ரைண்ட்டுக்கு 2 வரி, wrongful confinementக்கு 2 லைன், முடிஞ்சது. ப்ரொவிஷன்ஸ் அண்டர் த இந்தியன் பீனல் கோட் ரிலேட்டிங் டு இந்த 2 ப்ரொவிஷன்ஸ் எழுதிருங்க. எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து கொண்டு வர முடியும் wrongful restraintல அப்படின்னா அதையும் எழுதுங்க. ஜுடிஷியல் ப்ரொசீடியன்ஸ், ஏதாவது ஒரு கேஸ் 2 கேஸ் ஞாபகம் இருக்கு அப்படின்னா எழுதிவீங்க. கேஸ் பேரு ஞாபகம் இல்லை அப்படின்னா கேஸ் பேரை தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஜஸ்ட் அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு ஃபேக்சுவலா ஒரு லைன் எழுதிடுங்க. அதோட டிசிஷன் எழுதுங்க. ரீசெண்டா வந்து நம்ம ஹைகோர்ட் ஆஃப் குஜராத்ல வந்து ஒரு அட்வொகேட் வந்துட்டு டைரக்டா வந்து கேசவானந்தா பாரதி கேஸ் அக்கார்டிங் டு அப்படின்னு ஆரம்பிச்சாருக்கு. அதுக்கு ஒரு ஜட்ஜ் வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஃபேக்சுவலா எதையுமே ஆர்கியூ பண்ணாம டைரக்டா வந்து இஷ்யூ ஆஃப் லாக் போயிடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஜட்ஜ்மெண்ட்ஸ் முக்கியம். அதுக்காக ஃபேக்ட்ஸை விட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதாது. ஃபேக்ட்ஸை ஒரு லைன்ல 2 லைன்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா
எழுத முடியும்னா டக்குன்னு எழுதிட்டு என்ன சொன்னாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் ரிலேட்டடா, ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ரிலேட்டடா அப்படின்னு நோட் டவுன் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, கேஸ் லாஸ் மறந்துருச்சு அப்படின்னா கேஸ் லாஸ் எழுத வேண்டாம், பேரை எழுத வேண்டாம். ஓகேங்களா, தப்பான பேரை எழுதி வைக்காது. கன்க்ளூஷன் முடிக்கும் போது ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் கன்ஃபைன்மெண்ட் இப்ப புது லால, அதாவது இந்தியன் பீனல் கோடோட புது கிரிமினல் லால என்ன செக்ஷன்ல இருக்கு, இல்ல அது எப்படி மாறி இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் மாத்திருக்காங்களா அப்படின்னு லைட்டா கன்க்ளூஷன்ல ஒரு ஹிண்ட் போட்டு அதை அண்டர்லைன் மட்டும் பண்ணும். கலர் பென் மாத்த வேணாம், ஜஸ்ட் ஒரு வேகமா ஒரு அண்டர்லைன் மட்டும் பென்சில்லையோ பென்லயோ பண்ணிடுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. ரெண்டாவது கொஸ்டின், A stabbed V thrice with a boot knife. ஸ்ட்ரைக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, சென்னையில குத்துறாரு, குத்திட்டு சென்னையில இருந்து திருப்பூர் போயிடுறாரு. திருப்பூர் போய் அங்க ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி நான் சென்னையில ஒருத்தனை குத்திட்டேன் அப்படின்னு. அந்த கன்ஃபர்ஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி திருப்பூர்ல இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் ட்ரையலை இனிஷியேட் பண்ணிடுறாரு ஏக்கு அகேன்ஸ்டா. இந்த கன்ஃபெஷன் வேலிடா அப்படின்னு முதல் கேள்வி. அப்ப கொஸ்டினை ரீட் பண்ணும் போதே தமிழ்ல நீங்க அப்படியே உள்வாங்கிக்கணும். நான் இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணல, கரெக்டுங்களா? ரீட் பண்ணும் போதே தமிழ்ல உள்வாங்கி உங்களுக்கு வந்து சொன்னேன். அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே தமிழ்ல உள்வாங்கிட்டு அடுத்து டைரக்டா நீங்க போக வேண்டியது கொஸ்டினுக்கு தான். இஸ் த கன்ஃபெஷனல் கன்ஃபெஷன் வேலிட்? யோசிக்க வேணாம்னு சொன்னேன்ல, ஆனா நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். எழுத வேண்டியது கன்ஃபெஷன் வேலிடா இல்லையா. ஸோ கன்ஃபெஷனோட மீனிங் ஃபர்ஸ்ட் எழுதணும். ரெண்டாவது, ரெக்கார்டட் பை த மேஜிஸ்ட்ரேட் ஆஃப்டர் ஃபாலோயிங் த ப்ரொசீஜர் ரிக்வயர்மெண்ட். ஸோ ப்ரொசீஜர் என்ன, ரெக்கார்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு எழுதணும் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏ வந்து இந்த ட்ரையலை வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், ஸோ ரெமெடிஸ் அவைலபிள் டு த அக்யூஸ்ட் அப்படின்னு 3 விஷயங்கள் எழுதணும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 3 விடாம எழுதணும். ஆனா இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன், கன்ஃபெஷன் அண்டர் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல கன்ஃபெஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் ப்ரொசீஜர் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் ரெக்கார்டிங் கன்ஃபெஷன் அண்டர் சிஆர்பிசி, அப்புறம் ரெமெடிஸ் அவைலபிள் ஃபார் த அக்யூஸ்ட், கன்க்ளூஷன். எக்ஸ்டர்னலா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையும் எழுதாதீங்க. இது தெரிஞ்சா எழுதுங்க, இது தெரியல அப்படின்னா அது ரிலேட்டடா ஒரு 4 ஹெட்டிங்க போட்டு எழுதி வைங்க, முடிஞ்சது ஆன்சர். தெரிஞ்சதெல்லாம் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க, காலேஜ் மாதிரி பேப்பர் ஃபில்அப் பண்ணா மார்க் கிடைச்சிரும் அப்படின்னு மட்டும் யோசிக்காது தயவு செஞ்சு. அப்படிலாம் இல்லை, இவாலுவேட் பண்றாங்க ப்ராப்பரா. மூணாவது கேள்வி, பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கும்போது கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் நேச்சுரலா ப்ரீ சப்போஸ் ஆகுதா? ஸோ பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த சேம் வித் சூட்டபிள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ நீங்க பண்ண வேண்டியது பிரைவேட் டிஃபென்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், ஏன்னா அதை தான் டாபிக் ஹெட்டிங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வேணுமா, ஸ்டாச்சுட்டரி ஐபிசியில இருக்கிற ப்ரொவிஷன், சிஆர்பிசியில வந்து ப்ரொசீஜரல் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா லிங்க் பண்ணிடுங்க. ப்ரிசீடியன்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எழுதணும். இது 3 எழுதுனா மட்டும்தான் மார்க். ஸோ மார்க்கை வந்து 3 பகுதிகளை பிரிச்சுருவாங்க. ஒன்னு நீங்க வந்து பிரைவேட் டிஃபென்ஸ்னா என்னன்னு தெரியுதான்னு பார்ப்பாங்க, ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது 4 இருந்தது அப்படின்னா மார்க். அதனாலதான் உங்களுக்கு வந்து சினாப்சிஸ்லயே நான் கொடுத்துட்டேன், இன்ட்ரோ, மீனிங், ரெலவென்ட் செக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட். இஃப் நாட் த ரைட் கேன் பி அ மேட்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது, லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரைட் டு டிஃபென்ஸ் என்னன்றது எழுதிடணும். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வித் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% மார்க் வந்துடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் மார்க்ஸ் அவைலபிள் வந்துடும். உங்களுக்கு 80க்கு மேல மார்க் வந்து போட மாட்டாங்க, 80 தான் மேக்ஸிமம் மார்க் போடுவாங்க, ஏன்னா அதுக்கு மேல போட மாட்டாங்க பேசிக்கா. ஏன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு குவாலிட்டியா இருந்தாலுமே எக்ஸாம் அப்படின்ற வரும்போது அதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். எக்ஸாம் திருத்துறவங்க ஜட்ஜஸ் பொறுத்து, எக்ஸாம் ஜட்ஜஸ் திருத்துறாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் பொறுத்து மாறும் மார்க். ஸோ எல்லாரையுமே காமனா நீங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சரா உங்களோட ஹெட்டிங் இருக்கணும். ஹெட்டிங்ஸை பேஸ் பண்ணி நிறைய பேர் மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஹெட்டிங்ஸ் எழுதாம ஆன்சர்ஸ் எழுதாதீங்க. சப்ஹெட்டிங்ஸ் தான் நீங்க கொஸ்டின்குள்ள இருக்கீங்களா அப்படின்னு இவாலுவேட்டருக்கு, எக்ஸாமினருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஹெட்டிங்ஸ் உங்களோட பேராகிராஃப்ஸை ரீட் பண்ணி டைம் எடுத்துலாம் உட்காந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க, டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் பேராவா தேடி அந்த பாயிண்ட் இருக்கா, லைன் இருக்கா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹெட்டிங் இருக்கா, ஓகே, அப்ப ஹெட்டிங்குள்ள ஏதாவது அது ரிலேட்டடா ஒரு 2 வார்த்தை இருக்கா அப்படின்னு கரெக்டா கீ டேர்ம்ஸ் தேடுவாங்க. கீ டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கா, டிக். நெக்ஸ்ட் கீ டேர்ம்ஸ் இருக்கா, லிமிடேஷன்ஸ்ல 4 பாயிண்ட் சப் பாயிண்ட்ஸ் இருக்கா, டிக்.
இப்படிதான் evaluate பண்ணுவோம். ஸோ எவாலுவேஷன் மெத்தடு ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அதனால டு த பாயிண்ட், கீ பாயிண்ட்ஸ் இது ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான 3 கொஸ்டின் ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. கொஸ்டின்ஸை நோட் புக் போட்டு சிஆர்பிசி ஐபிசின்னு போட்டு தனியா ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. ஒரு நோட் புக்ல இன்னொரு பகுதி எடுங்க, ஒரு 30-40 பேஜஸ் திருப்பிட்டு சிபிசின்னு போட்டுக்கோங்க. நம்ம வந்து கண்டினியூஸா சிஆர்பிசியே தொடர்ந்து பார்க்க மாட்டோம், போர் அடிச்சிடும் உங்களுக்கு. இது ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தான், அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டின்ஸையுமே இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ல கவர் பண்ணிடுவோம். இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல யூபிஎஸ்சியில வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, லா பேப்பரை வந்து மெயின்ஸ்ல எழுத போறாங்க ஆப்ஷனல்ல அப்படின்னா, கைண்ட்லி ஷேர் இட் டு தெம். நான் ஏன் ஷேர் பண்றேன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஷேர் பண்றதுனால அவங்க ஒரு வேலை நல்ல பொசிஷன் அடைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பேர் எனக்கு இல்லைங்க, நீங்க ஷேர் பண்ணதை ஞாபகம் வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜ்ல அட்மிஷனுக்கு போனாங்க ஓகேங்களா. இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் ஆக்சுவலா சிமிலர் கைண்ட் ஆஃப் கோர்ஸ் தான் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கோர்ஸ் அந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல, அதாவது அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு 12th முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்ல. அப்ப இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்க, இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் இருக்கு, நீ தேடிட்டு இருந்தேன்னு சொன்னல அப்படின்னு, நானும் அந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண போறேன், ஜாயின் பண்றியா, சேர்ந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் சேர்ந்து அப்ளை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன பையனுக்கு வந்து சீட்டு கிடைக்கல காலேஜ்ல, மார்க் கம்மியா இருந்தனால. ஆனா ரெண்டாவது பையனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அந்த அந்த ரெண்டாவதா இத கேள்விப்பட்ட பையன் வந்து ஸ்டில் ஹி இஸ் தேங்க்ஃபுல் டு தட் பர்சன், பிகாஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஹி இஸ் தேங்க்ஃபுல். அந்த தேங்க்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா பை ஷேரிங். ஒருவேளை ஷேர் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அவரு நினைச்ச கோர்ஸை அவரால் பண்ணியிருக்க முடியாது. இவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்காரு. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் அச்சீவ் பண்ண வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் போது நீங்க அச்சீவ் பண்ணணும், அவங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும். அந்த மாதிரி நம்ம சேனல் ஃபாலோ பண்ற யாரும் நினைக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில உங்களை நான் இன்னொரு வீடியோல நாளைக்கு சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல இனிமே டெய்லி உங்களுக்கு மற்ற ப்ராக்டிஸ் ப்ரொசீஜர் ரிலேட்டடா வீடியோஸ் வருதோ இல்லையோ, உங்களுக்கு எவ்ரிடே 3 கொஸ்டின் நிச்சயம் வந்துடும். இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு உடம்பு சரியில்லை தான், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் திஸ் இனிஷியேட்டிவ். ஒரு சண்டே நார்மல் டே, நல்ல டே, ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ தோணுனோடனே நான் பண்ணிடுவேன். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா புக்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.